Hello, friends. This is Padma from Padma's Home Stories. I hope you're all doing good. And இன்னைக்கு என்ன நம்ம கிச்சன் ரொட்டீன் அண்ட் என்ன சமையல்ங்கிறது பார்க்கலாம். பாவக்காய் பிட்லா இல்லைன்னா பாவக்காய் பொரிச்சு குழம்பு கசப்பே இல்லாதக்கு எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். வறுத்து அரைக்கிறதுக்கு எண்ணெயில் ஃபஸ்ட்டு கட்டை பெருங்காயம், அப்புறம் கடலைப்பருப்பு சாம்பாருக்கு எவ்வளோ எடுத்துக்கிறோமோ அதோட பாதி அளவு கடலைப்பருப்பு, 1/2 டீஸ்பூன் உளுந்து ஜாஸ்தி போட்டால் ரொம்ப கொழுந்தாயிடும், டேஸ்ட்டு போயிடும். ஸோ 1/2 டீஸ்பூன் உளுந்து, கொஞ்சம் வெந்தயம், பெப்பர் இதை போட்டு நல்லா சுவக்க வறுத்துட்டு ஆஃப் பண்ணிவிட்டு அதே சூட்டில் தனியாவையும் மிளகா வெத்தலையும் சேர்த்திக்கிறது. காரம் தூக்கலாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோ, சப்புன்னு இருக்கும் இல்லைனாக்கா. എന്നിട്ട് கருகாப்பிலையும் தேங்காயும் சேர்த்திக்கிறது. அவ்வளோதான், நமக்கு அரைக்கிறதுக்கு வேண்டியது ரெடி ஆயாச்சு. பாவக்காயை உங்களுக்கு வேண்ட மாதிரி ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். சிலவா சிப்ஸுக்கு கட் பண்ணுற மாதிரி ரவுண்டாக கட் பண்ணுவோம், இல்லை செமி சர்க்கிளாக கட் பண்ணலாம். எப்படி வேணுமோ கட் பண்ணிவிட்டு எண்ணெயில் லைட்டாக வறுத்து எடுத்துக்கிறது. அப்புறம் புளி, சாம்பாரை விட கொஞ்சம் ஜாஸ்தி புளி விட்டுண்டு உப்பு மஞ்சப்பொடி போட்டு புளி கரைச்சதில் வேக வச்சுக்கிறது. ரொம்ப குழான்னு வேகப்படாது, ஒரு 3/4 வெந்துட்டு அது கூட பருப்பு சேர்த்தி நல்லா ஒன்று கூட குக் பண்ணலாம். இந்த மெத்தடில் வறுத்துட்டு அப்புறமா புளியில் கொஞ்சம் வேக வைக்கிறப்போ அதில் அந்த கசப்பே இருக்காது. ரொம்ப கசப்பே இருக்கக்கூடாது அப்படிங்கிறவா வேணால் ஒரு பீஸை வெல்லம் சேர்த்திக்கலாம். நான் இது வெல்லமெல்லாம் சேர்த்தாமே கசப்பே இல்லாமல் வந்திருக்கு. அப்புறம் பருப்பும் வெஜிடபிள்ஸும் இன்னும் கொஞ்சம் கூட நல்லா குக் ஆனதுக்கப்புறமா நம்ம வறுத்து வச்சுருக்கிறத நல்லா அரைச்சி விட்டுட்டு ஒரு கொதி வந்ததும் ஆஃப் பண்ணி விட்றது. மேலே ஜஸ்ட்டு பொரிச்சு கொட்டுறது பண்ணுறதுனா பண்ணலாம். ஆனால் பர்ஃபெக்டாக அத்தன்டிக் பிட்லா இல்லைன்னா பொரிச்சு குழம்பு என்னன்னாக்கா தேங்காய் வறுத்து கொட்டி தான் பொரிச்சு கொட்டணும். உளுத்தம்பருப்பு, கடுகு, மிளகா வெத்தல், வேணால் கொஞ்சமாக பெருங்காயம் போட்டு தேங்காய் எண்ணெயில் தேங்காயை துருவி ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போகிறோம் தேங்காய், அதை துருவி நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு கோல்டன் கலரில் வரும். நல்ல வாசனை வந்ததும் கருகாப்பிலையும் போட்டு வறுத்தெடுக்க வேண்டியது. அவ்வளோதான். பிட்லா பண்ணி வச்சுருக்கிற பிட்லா மேலே இந்த வறுத்தத்தை ஸ்ப்ரெட் பண்ணுறது ஈக்குவலாக. அவ்வளோதான், கசப்பில்லாத பாரிக்காய் பிட்லா ரெடி. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வெண்பொங்கலும் தேங்காய் சட்னிக்கு இன்றைக்கி ஒரு பீஸ் இஞ்சியும் ஒரு பல்லு பூண்டும் சேர்த்தி பண்ணியிருந்தேன். ரொம்ப நல்லா இருந்தது. பாசிப்பருப்பை எப்பவும் பண்ணுற மாதிரி லைட்டாக வறுத்துட்டு வேக வச்சுக்கிறது. சாதம் தனியாக வேக வச்சுருந்தேன். ரெண்டையும் சேர்த்திட்டு இஞ்சி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எண்ணெயும் நெய்யும் சேர்த்து நல்லா காய வச்சுட்டு அதில் பெப்பர், ஜீரம், வேணுங்கிற அளவு கேஷ்யூ நட்ஸ் இதை போட்டு வறுத்துக்கிறது. பொங்கலில் தேவையான அளவு உப்பும் கொஞ்சமாக மஞ்சள் பொடியும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி கொதி வந்தது நெய்யில் வறுத்து வச்சுருக்கிறத சேர்த்த வேண்டியது. பிரேக்ஃபாஸ்ட் பொங்கலும் சட்னியும் ரெடி. பிட்லாக்கு தொட்டுக்கிறதுக்கு சாலட் தான் பண்ண போகிறேன். அது ஜஸ்ட்டு லன்ச் டயத்தில் ஃப்ரெஷ்ஷாக பண்ணிக்கலாம். இன்னத்த சமையல் இதுதான். ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. பிடிச்சிருந்தானாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணி என்கரேஜ் பண்ணுங்க. பை, தேங்க்யூ.